Taste the Daily. சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கும் சூழலில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற இருக்கின்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு தொழில்கள் தொடங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்நிய முதலீடுகள் தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? அதாவது இன்னும் 3 நாட்கள்ல உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வரார்கள். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய், அதே போல கைடன்ஸ் பியூரோவுடைய மேலாண் இயக்குனர் விஷ்ணு ஐஏஎஸ் உள்ளிட்டவரும் பங்கேற்றிருக்காங்க. மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, அதே போல எங்க அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கார்கள். ஏனென்று சொன்னால் இவரெல்லாம் அந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள். ஏன்னா அங்க மாநாட்டுக்கு செல்லக்கூடிய பகுதியில சாலை வசதிகள் வேண்டும் என்றால் அது ஏவாவேலு அமைச்சர் பார்க்க வேண்டும். அதே போல மூத்த அமைச்சர் என்ற முறையில் துரைமுருகன் பங்கேற்றிருக்கிறார். அதற்கான அழைப்புதல்களும் தயாராகி அனைத்து தொழிலதிபர்கள் மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் வேணு சீனிவாசன் உள்ளிட்ட முக்கியமான தொழில் துறையை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். அதே போல அப்போலோ ரெட்டி பங்கேற்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஒரு மிகப்பெரிய விழாவாக சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெறக்கூடிய நிலையில குறிப்பாக பாத்தீங்கன்னா ஹுண்டாய் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி, அதே போல பாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள், உலகளாவிய நிறுவனங்கள்லாம் பங்கேற்கிறார்கள். அதே போல ஃபேமஸ் ரைட்டர், இந்த செமிகண்டக்டர் சார்பாக எழுதக்கூடிய கிறிஸ் மில்லரும் பங்கேற்கிறார் என்ற ஒரு முக்கியமான தகவல் புதிய தலைமுறைக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிலே பங்கேற்று பல்வேறு புதிய விஷயங்கள், ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது போல தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. நிறைய பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சு வராங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அனைவருக்குமே அரசு வேலை என்பது கிடைப்பது குறைவாக இருக்கிறது. ஏன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனவே இது போன்ற தனியார் வேலை வாய்ப்புகள் இருந்தால்தான் அவர்கள் அந்த தங்களுடைய பொருளாதார தேவையை நிவர்த்தி கொள்ள முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால்தான் முடியும் என்ற அடிப்படையில இது போன்ற தொழில் நிறுவனங்களை ஈடுபட, ஏன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் என்று சொல்கிறார்கள். அதாவது ஐரோப்பிய நாடுகள் தான் ஒரு காலத்துல இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருந்த நிலையில தற்போது முக்கியமான நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஃபோர்ட்ல இருந்து, ஹுண்டாயில இருந்து, முக்கியமான நிறுவனங்கள் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து, 2 சக்கர வாகனம் மேனுபேக்சர்ல இருந்து எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடமா இருக்கு. அந்த அடிப்படையில இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு, அது சிறப்பாக இருக்கணும். 2 லட்சம் கோடி அளவிற்காவது முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. வெறும் எம்ஓஇ சைன் பண்றதோடு இல்லாம அவங்க ஃபீல்டுல இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றவர்களும் ஃபாலோ பண்ணணுன்றதுதான் குறிப்பாக தொழில்துறையை சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. எம்எஸ்எம்இக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே பெரிய தொழிலதிபர்கள் ஆக முடியாது. எம்எஸ்எம்இ உள்நாட்டிலே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.